கூத்து பார்க்க கூடி இருக்கிற அண்ணாச்சி அண்ணாச்சி கூத்து பார்க்க கூடி இருக்கிற அண்ணாச்சி அண்ணாச்சி நாடகம் பார்க்க கூடி இருக்கிற அண்ணாச்சி நாடகம் பார்க்க கூடி இருக்கிற அண்ணாச்சி நாடகமும் நல்லபடியா துவங்கியாச்சு கணபதி வாட்டியில கூத்து பார்க்க கூடி இருக்கிற அண்ணன் தம்பிகளா கணபதி பட்டியில கூத்து பார்க்க கூடி இருக்கிற அண்ணன் தம்பிகளா நாடகம் பார்க்க கூடி இருக்கிற ஆத்தாக்கா நாடகம் பார்க்க கூடி இருக்கிற ஆத்தாக்கு நாடகம் பார்க்க கூடி இருக்கிற ஆத்தாக்கா சோத்து பானையில தண்ணி ஊத்துனீங்களா ஆத்தாக்கா குழம்பு பானையில தண்ணியை ஊத்துனியா ஆத்தாக்கு கூத்து பார்க்க கூடி இருக்கிற அண்ணாச்சி கூத்து பார்க்க கூடி இருக்கிற அண்ணாச்சி இங்க நாடகமாக்க வந்த கதை நல்லபடியா முடிஞ்சாச்சு இந்த ரொம்ப கத்திரிந்தே என்னை நோத்தவங்கமானு வச்சிருப்பாங்க தெரியும் மைஜர் தம்பி கொஞ்சம் வால்யூம் நல்லா வை உனக்கு இன்னும் மேரேஜ் ஆகலைல நோ கிண்ணா கிண்ணா ஒல்லி வாவோடு அருமையான ஒரு கணவதி பற்றி அன்பான மக்கள் வாழ்த்துக்கள். சாம்பார் சோத்தை போட்டது யாரு? 2 நடிகர்கள் உள்ள அழுதுகிட்டு கிடக்காங்க. ஏங்க சாம்பார் ஒத்துக்கிறாரா? டிஆர் மகாலிங்க நாரதர் ஒட்டவ சூப்பு தான் சாப்பிடணும்னு சூம்பி எடுத்துறாரு. இந்த அப்போ சவுண்டு வராம வைங்க, போ கொஞ்சம் விசில் வராம. இந்த ரோட்ல நிக்கிற அண்ணன் தம்பிகளா வாய்தாவா ப்ரோ? இங்க வாங்க எல்லாரும். இவ்வளவு இடம் கிடக்கு, அங்கே நிக்கிறீங்களா? என்ன தெரியும்? அந்த புளிய மரத்தை மட்டும் பார்த்துட்டு போ. வாப்பா வாப்பா. ஆமா 2020 இறங்க போறாங்க. என் தம்பி எல்லாம் வருங்காலத்தை கபடி பிளேயர். வாப்பா உட்கார்ப்பா, உட்காரா. கணேஷ் போல பூலிப்பு லூப்பு. அப்போ வாப்பு அந்த மாட்டை வியாபாரம் பாரு, ஓடு போயிரு. வா வரியப்பா, வா வரியப்பா, பழைய வாவோடு. வாப்பா வாப்பா, வாங்க 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 எல்லாரும் வாங்க. இது நாடகமா காது ஊத்து விடாரா? எக்க வைங்க. ஹலோ சிங்கா, எக்க வைங்க. கூப்பிட்டா சாமி வருமா? எந்த ஊர்ல தெய்வம் துடியா இருக்கோ அந்த ஊர்ல நான் கூப்பிட்டா வரும். ஏன்னா பரம்பரை கூடாங்க. அப்படி வரும்போதே தெரிஞ்சிடும் அந்த ஊர்ல தெய்வம் நின்று பேசுது. இல்லைன்னா எவனா என்னமோ பண்ணிட்டாங்க, சுணங்கி கிடக்குன்னு அர்த்தம். இந்த வந்துருச்சுல சாமி, முடிவெட்ட வந்தவனா? ஹலோ ஹலோ. அது ஒரு காலம் இந்த கணபதி பட்டியில பிள்ளைகளை கூட்டி எங்க கிளவே பிறஞ்சாச்சு வரையில் நம்ம எங்க போய் தங்க போறோம்? நம்ம எங்க போய் பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்க போறோம்? இந்த பஞ்சமான நாட்டுல இந்த கணபதி பட்டி கிளவே சொல்லி புலம்புனாரா? அப்ப இங்க உள்ள சாமி பயப்படாதடா கிளவா, நான் அந்த குளத்தை காக்குறேன். எனக்கு வருடம் தோறும் நீ மறக்காம திருவிழா எடுத்து செய்யடா என்று சொன்னுச்சா ரோஜாக்கார தங்கமுடா. இந்த நன்மையா சாமிய இங்க இருக்கக்கூடிய மலையனாச்சி அம்மா இந்த கூட்டத்துல எங்க ஆத்தா எந்த பத்தினி மேல குடியிருக்க கருப்பே இறங்கி கூட்டத்துல ஆடனா கட்ட வண்டி நொறுங்குமுடா. உன்னைய எதிர்க்கிற எதிரிக்கு கர்பாய் ஓட்டி வந்த வளர்த்து மாடு சாயுமுடா. என்ன நினைக்குது இந்த கணபதி பட்டி சாமி பூரா? என்ன நினைக்கிறாக? ஏன் இந்த தாமதம் ஒண்ணு கல்லியரி கோடாங்கிக்கு தெரியல? நீ ரோஜாக்காரி தங்க முடா,
நீ ரோஜாக்கார தங்கமுடா. கொஞ்ச நேரம் தான் நாட்டு மக்க இந்த கணபதி பட்டி சாமியோட வீரத்தை அறியணும். கொஞ்ச நேரம் நீ அரும்பு குறையாம நீ எந்திரி. அன்னதந்தான் வணங்கியே அன்னதந்தை நான் வணங்க கணபதி பட்டி சாமிகளை நான் வணங்கி கணபதி பட்டி சாமிகளை நான் வணங்க ரோஜாக்கார தங்கமுடா. எங்க ஆத்தாவுக்கு பண ஓலைகளை கிழக்கு செஞ்சு கொடுத்தாகலாம். நாடு மலையாள நாடு. உன்னைய மலையாள நாட்டுல கொண்டாடிக்க முடியல. ஓட்டி விட்டான் தண்ணியில என் மலட்டாட்டு தண்ணியில வந்த ஜாமி கருப்பு. வெள்ளி நல்ல முடியா ரொம்ப 18ஆம் படியா சொல்லி அடிச்ச பீச்ச ரொம்ப வெள்ள வெள்ள புடியருவோ மதுரை சொல்லி அடித்து ஆறுவா அலுயர விச்சரோவா கர்பே அலையாது புடியரோவா. இந்த கூட்டத்தில் உனக்கு வீரம் குறைஞ்சு போச்சா? நீ இருக்கையா இல்ல பாட்டை கூட இடுகாடு போயிட்டியாடா? தங்கச்சி கொலவ ஓட்டா, தங்கச்சி நாவுல கொலவ ஓட்டா. அண்ணே கருப்பே வலது கை கொடுப்பானத்தா. உன்னைய வளர்த்த அண்ணனை காணாமுடா. மேலமடக்கம்மாயா எவாண்டி முனியே மேலமடக்கம்மாயா ஏ பாண்டி முனி நித்த ஒரு நீச்சல் போட்டியா. என் பொண்ணா போய ஜாமிடா பாண்டி முனி. மேலமட எனக்கு வேணா, இந்த மேலமட எனக்கு வேணா. என மாதிரி உக்காந்தான் பாண்டி முனி ஏ கருப்பாயூரணியே கருப்பாயூரணி. சுருட்டு வாடா அடிக்குதுடா மாஜே. கணபதி வட்டியில சுருட்டு வாடா அடிக்குதுடா. கணபதி பட்டியில சுருட்டு வாட அடிக்குதடா. எந்த சாமி பின்தொடர்ந்தால அது ஆயுசுக்கு மாறுமுடா. என் பாண்டி முனி பின்தொடர்ந்தா அவன் ஆயுசுக்கு விடமாட்டான் பாண்டி முனி. ஒத்த கால சப்பானியா கீழாட்டுல ஆடு மேச்ச கிளட்டும் போய என் நொண்டி சோனையா. ஒத்த கால சப்பானியா ஒரு காடு நொண்டியடா, உனக்கு ஒரு காடு நொண்டியடா. படுத்தது கலக்கடியா நொண்டி சோனையா. கல்லிஜரிக்கம்மாயாம் பிறகர உனக்கு பஞ்சுமத்தே. அண்ணே முனியனா தங்கச்சி காளியாத்தாவா என் கலிஜரிக்காரனே. ஊரு
தரண்டிருச்சு உள்ள கணபதி பட்டி ஒரு தரண்டிருச்சு உள்ள கணபதி பட்டி ஒற்றுமையும் ஆயிடுச்சு நாடு தரண்டிருச்சு மாமா நாடு தரண்டிருச்சு கட்டளை கட்டளை நாடு தரண்டிருச்சு கட்டளை கட்டளை இங்கே நாட்டு தடாடு வருது கட்டளை கட்டளை சாரட்டு வண்டி பூட்டியே சலங்க மணி 2 காரி மாட்ட பூட்டியே சாயங்காலம் போற வண்டியா மாமா சாயங்காலம் போற வண்டியா மாமா கணபதி பட்டி சாமிகளை பக்க தன எழலாமா போய் போடு எல்லோ 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 மாமா எல்லோ ஏலோ 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 எல்லோ எல்லோ சார்பு வையலோ ஏலோ ஏலோ கருப்பு கூட வாடா காளிமுடி பேரன்பு கொண்டு எக்கோ குறைச்சி கொஞ்சம் சார் போய் இப்போ ப்ளீஸ் ப்ரோ ஏன்னா மை ஜெட்டுன்றது அது மிஷினு தான் மக்கள் நினப்பாங்க மை ஜெட்டு குறைச்சி வைக்கிறாங்க ஆனால் எங்களுக்கு மை ஜெட்டுக்குள்ள தொடர்பு அவங்களுக்கு தெரியாது தெரியாது சார்பு வாழ்த்துக்கள் தம்பி குருவார் வட்டி அருமையான மை ஜெட்டு சரி அம்மன் அருள் என்றைக்குமே உங்கள் சாமி அருளோட கல்யாணம் பண்ணி ரெட்டை பிள்ளை ஆம்பளை பிள்ளை வளர்க்கணும் என் பேரை வச்சுருங்க ஓம் பேர் அழகேசே கல்யாணம் பண்ணியாச்சா நினைச்ச அளவுக்கு பண்ணல அவரு இல்லை அதுக்கு ஏன் நீ எவ்வளோ ஆதங்கப்படுற என்ன உனக்கு நோ கப்ளிங் ஒன்று அமையலையா ப்ரோ பேரன்பு கொண்ட என் அண்ணன் தம்பிகளே பெரும் மதிப்புக்குரிய அன்பு தாய்மார்களே வெளியூர்லேருந்து இந்நாடகத்தை பார்க்க 500 முதல் 800 வரை செலவு செய்து வந்து என்னுடைய அண்ணன் தம்பிகளே எது எப்படி இருந்தாலும் ஒரே வார்த்தையிலே கைதட்டு வாங்க முடியும் உலக தமிழர்கள் அத்தனை பேருக்கும் எம்கேஆரின் பணிவான இரவு வணக்கம் சென்னைக்கும் இன்னொரு டீமுக்கும் கிரிக்கெட் நடக்குது இவ்வளவு நேரம் அதைத்தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் பஞ்சாபுக்குள்ளே யாரும் போக முடியாது அடிப்பன் ஆனால் எந்த நாடாக இருந்தாலும் எந்த தேசத்தில் இருந்து வந்தாலும் நாங்களும் வாழணும் நீங்களும் வாழுங்கன்னு சொன்ன ஒரே நாடு தமிழ்நாடை தவிர எவனுமே கிடையாது இந்தா வாழ்கிறதுக்கு வந்துட்டா இல்லை வாங்கப்போ இந்த இன்னர் வைப்பா ஏப்பா நீங்கள் வேறு ஒரு 3 நாளாக எனக்கு பிடிச்ச நேரமோ என்னமோ தெரியல சார் போச்சு இன்னர் வை தம்பி என்னண்டோ இங்கே பவனா அடித்துக் கொண்டிருக்கும் அருமை அண்ணன் எம்கே ராதாகிருஷ்ணன் அருமை அண்ணா அவர்களுக்கு இளைஞர்கள் மற்றும் என்ன போடு நான் அந்த மாட்டை பூட்டுறதுக்கு நேக்காவை தூக்கும்போது மாடு இப்படி திருப்பி பூட்ட மாட்டாங்க காவனா நண்பர்கள் வகைரா மற்றும் இளைஞர்கள் ஊர் பொதுமக்கள் சார்பாக பொன்னாடி போட்டி கௌரவப்படுத்தப்படுகிறது அப்போ இங்கே வாங்கலேன் இங்கிட்டு இடது பக்கம் வாங்க நான் ஒரு ஆள் தான் நடிகேன் இவங்க ஊரம் கருது வண்டி ஓனரா இல்லை அவங்களுக்கு துண்டு போடுங்க இல்லை நீங்கள் தான் ஓனருக்காகத்தான் போடுறோம் துண்டை எடுக்கலை துண்டு இல்லைன்னு சொல்லிட்டு போவேன் அதுக்கு ஏன் அப்படின்ற ஆனால் எத்தனை துண்டு ஓட்டாலும் அது நாளடைவிலே கிழிஞ்சு போகும் இந்த ஊருக்கு வந்து இந்த மண்ணுக்கு வந்தது எங்கள் ஆயுள் வரை மறக்க மாட்டோம் அதுதான் உண்மையான நான் ஒருவன் கோமாளி என்ற ஒருவன் வாங்கினால் தெய்வம் மகாவிஷ்ணுவை வாங்கினதாக அர்த்தம் எங்க அண்ணன் அழகே சொன்னேன் நான் நாடக உலகத்திலே எத்தனையோ ஹார்மோனிய சக்கரவர்த்தியை சந்திச்சவன் இந்த எம்கேஆர் ஹலோ விடியறதுக்குள்ள ஏதாவது ஒன்று பண்ணி விட்டுருவேன் என் தம்பி ஏதோ ஒரு முடிவில் வந்திருக்கேன் லவர் ஃபோன் அடிக்கலையாடா
இந்த டான்ஸ் கிட்ட நம்பரை கொடுத்து உனக்கு அடிக்க சொல்லுங்கப்பா. ஏப்பா அப்பயாவது கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டாவது போடுவேன். ஆனால் நாடக உலகத்திலே வாசிப்பு, நகைச்சுவை, பாட்டு அத்தனை திறமையும் கொண்ட ஒரு ஆறுமணி சக்கரவர்த்தினா கோயிலுப்பட்டி எங்கள் அண்ணன் அழகேச அண்ணன். நன்றி நன்றி. ஆனால் இலச்சவன் பப்புன்னு போட்டால் அது பப்புனா மாறிடும். இந்தா அவர் சிசியந்தேன் வானே வானே. இந்த பெரிய இங்கே வாரு பூரா வயிறு தள்ளுதே, பீரை குறைக்கணும், அடிப்பை குறை. இங்கே வாரு எதுக்கு வந்தேனே தெரியல. வாப்பா சித்தப்பு வாப்பா, அந்த 4ஆம் ரூம்ல படுக்க போடு. அந்த பிள்ளைய முண்டமா ஒரு ஆளு மஜேஜ் பண்ணி விட சொல்லு. ஓஹோ, அதுக்கு வந்து 800 ரூபா. 800 ரூபாய் அண்ணே? என்ன ரொம்ப கம்மியாக சொல்றீங்க? அப்போ நீ 300 ரூபாய்க்கு போட்டுதியா? ஒரே ஒரு விஷயம், நாடகத்து கொட்டாய்க்குள்ள மஜாஜ் பண்ணுறாங்கன்னா கூட்டம் இங்கே இருக்குமாக்க, இந்த செவரு ஊரெலாம் இடிச்சிருவாங்க. நான் ஒரு கம்பெனி ஆரம்பிக்க போகிறேன் மதுரையில். எங்க? லேடிஸ் வந்து சட்டியோட மஜாஜ். ஆஹா, இப்படி ஆளெல்லாம் ஒரே திருக்குதான் வெதரை பிடிங்க சொல்லிடுவேன். ரஜினிகாந்த் கட்ட போட்டா அல்ல. காவல்துறை அன்பு அதிகாரி ஐயா வந்திருக்காங்க. உண்மையிலே எங்க ஐயா காணா வந்திருக்கா? என்ன கையை கொடுக்குவா? பாத்ரூம்ல என்னது பாத்ரூம் பண்ணலாச்சா? சரி, நான் தான் பார்த்தேன் பாத்ரூம்ல உன்னை பார்த்தோம்னு. ஆனால் எங்கள் அண்ணன் தம்பிகளுடைய அன்புக்கு உலகத்தில் எல்லையே கிடையாது. பாச அண்ணங்க உண்மையிலேயே. அதே மாதிரி என் தம்பிகள்லாம் எனக்கு கொடுக்குற மரியாதையை சரியாக கொடுக்குறாங்க. என்கிட்ட 2 பேர் போட்டோ எடுத்து விட்டு கணேஜ் போல வச்சுருந்தா கொடுன்றேன். அப்போ எந்த அளவுக்கு என்னை வாட்ச் பண்ணுறாங்க பாரு. இதெல்லாம் அன்பு தான், உண்மையான அன்பு. ஆனால் எத்தனை ஆம்பளைய காலித்தனம் பண்ணி நம்ம தண்ணியை போட்டு நடுரோட்டில் படுத்தாலும் வெளியே சொல்லாமல் மனசுக்குள்ளே அக்கினி சட்டி வளர்க்குறியா ஆத்தா, நீங்கள் நல்லா இருக்கிறோம் தான். பெண்கள் இல்லைன்னா நாங்கள் கிடையாது தான். கண்டிப்பாக நீங்கள் தான் உங்கள் சாப்பாடை சாப்பிட்டுத்தே நாங்கள் இப்படி இருக்கோம். அருமையான சாப்பாடு. வடச்சட்டியில் கருவாட்டு குழம்பு வச்சுட்டு எதிர்த்த வீட்டில் போய் என்ன நடக்குன்னு பேசிக்கிட்டு இருப்பேன். இங்கே தீ பிடிச்சி எரிஞ்சிடும், அந்த குழம்ப சாப்பிடணும். பொதுவாக புருஷ முண்டாடிக்கு சண்டை வர்றது எந்த இடம்னா குழம்பு சட்டியில் கிடையாது, அவன் போட்ட சட்டியில். அவன் யாரா தருத்தினே முடிச்சவன்? குழம்பு சட்டியாமல. எதில் சண்டை வரும்னா அதே மாதிரி எங்கள் ஆத்தாவுக்கெல்லாம் ஒன்று சொல்கிறேன், ஆம்பளையாளுக்கு சோறு ஓடும் போது எந்த ஒரு வார்த்தையும் சொல்லாதே. சொல்லுவான், அப்போ சூத்து தெரிச்சு போவேன். சொல்லுவோமா கிறுக்கு போயமே சொல்லக்கூடாது. என்ன தம்பி, இந்த அவன் பாரு ரொம்ப நொந்து போயிருக்கேன். பொண்டாட்டி சொல்ல தாங்க முடியாமத்தான் இங்கே வந்து நீ ஓட்டு என்னை கொள்றடான்ட்டு. எல்லாரும் இதை கவனிங்க. ஆம்பளை தண்ணி அடிச்சுட்டு வந்தா, வீட்டுக்கார தண்ணி அடிச்சுட்டு வந்தா, ஆத்தா நீ ஒன்றுமே சொல்லாத. டவல் ஆம்பளைட்டு ஒன்று போட்டு கொடு, கிசுமுசு திப்புளி. இந்தா எங்கள் அப்பா வந்துட்டார், நல்லா இருப்பேன், அவருக்கு ஏசி ஆன் பண்ணி விடு. ஐயா எங்கள் அண்ணன் வந்துருச்சு. சிவகங்கை மாவட்டம் பிரான்பட்டி அரமனை. எந்த பகுதிக்கு இந்த பகுதிக்கு நாடகத்துக்கு வந்தாலும் என்னுடைய அன்பாலயத்துக்காக நிறையா உதவி செய்து கொண்டிருக்கின்ற எத்தனை உறவுகள் என் இதயத்தில் இருந்தாலும் மறக்க முடியாத உறவு சிவகங்கை மாவட்டம் பிரான்பட்டி அரமனை ஆர் ஜெயக்குமார் அவர்கள் அன்பாலயத்துக்காக ரூபாய் 501 நன்றி. அண்ணே அங்கே வரும்போது 2 ரூபா தர்றேன்ட்டு 500 ரூபா தர்றேன். இன்னொரு 1500 மட்டும் ஜிபேயில் பண்ணி விடனேன், நல்லா இருப்பேன். ஏன்னா காசு இன்னைக்கு உலகம் கிடையாது. ஆனால் அதே மாதிரி காசு இருந்தால் தாப்பா 4 பேர் வர்றேன். ஒரு மண்ணள்ளி போட சொல்லு, 4 இலவட்ட பையில கூப்பிடு. இந்த மண்ணள்ளி 3வது மாடியில் ஏற்றுங்கடா. ஏய் போயா தலை மண்டை வலிக்குதியா, மண்ணை மசுரை ஏற்றுவாங்க. கையில் வெயிலில் காலை கசடு உதறலாம் எரியுதுடா, எரியுது. அதான் உண்மை. இதுவே தலைக்கு ஒரு 500 ஒரு புல் வாங்கி தரேன்னு சொல்லு, மண்ணு மட்டும் கிடையாது களிமணி வெட்டி ஏற்றிடுவேன். 3வது மாடிக்கு இங்கேருந்தே ஒவ்வொரு மண்ணாக தூக்கி எறிவேன். கஜா கஜா கஜா. உண்மைதான். அதே மாதிரி விசேஷ வீடு, யாராவது காது ஊத்து கல்யாணம் சடங்கு, இந்த சடங்குல படுத்துற வாடு அடாடாடா தாய்மாவே பார்த்தா வெள்ளச்சட்டை ஓட்டிருப்பேன், உள்ள செவப்பு பணியை போட்டிருப்பேன். தாய்மாமங்க அந்த ஊரில் நம்ம பெருமையை காப்பாற்றணும்னு இங்கே தூக்கி கட்டுவேன். சட்டியெல்லாம் போட்டுக்க மாட்டேன்.
போட்டு விட்டு வெடி வைப்பாங்க. வர வெடி வச்சு விடியும் பார்த்தா தீயணைப்பு வண்டி வந்துடும். வைக்கப்படப்பெல்லாம் எரிய. அந்த பாட்டை கொண்டு வந்ததே மிகப்பெரிய ஒரு ஜாம்பவான் பாரதிராஜா ஐயா. மானூத்து மந்தையில மாங்குட்டி பெத்தமையில. உண்மைதானே? உனக்கு என்னப்பா பிரச்சனை? கப்பலிங்க அருமை. டான்ஸுக்கு பேர் வச்சிருக்கேன் பாரு, கப்பலிங்க வர சொல்லு. பாவாடை அது பவுடர் போட விடாமா? நீ பொம்பளைய பார்க்க வந்தாளா? அவனை தூக்கி கொண்டு உள்ளே போய் காமிக்கிறான். அது பாவம் தூங்கி எந்திரிச்சு பூல தள்ளி போய் உட்காந்துருக்கு. அதை போட்டுக்கிட்டு எந்தெந்த நேரத்தில் யார் வருவாங்கன்னு எனக்கு தெரியும். பப்புன் டான்ஸ் முடிஞ்சவனே யாரும் போகாதியப்பா, எல்லாரும் இங்கேயே படுங்க அப்படி சொல்லு. எந்த ஊரில் 12 மணிக்கு சாப்பிட்டாங்க? இங்கே உக்காந்துருக்க ஆளோட நிற்கிறவங்களுக்கு தான் கால் வலி தெரியும். ரொம்ப நன்றி சிங்கம். நிற்கிற ஆளுக்கெல்லாம் ரொம்ப நன்றி அண்ணே. நீங்கள் தான் வேகமாக வண்டி எடுத்துகிட்டு போயிடலாம். இந்த 12:30க்கு 2:08 முடிஞ்சவனே சில பேர் பார்த்தா அந்த தூக்க வரிசையில் போய் இவன் வண்டியை விட்டுட்டு அடுத்த வண்டியை போய் நோண்டுவேன். நம்ம வண்டியில் எப்படி சாவி இல்லை? அன்னைக்கெல்லாம் ஒரு ஆள் வந்தது TH50 போய் என்ஃபீல்டை போய் ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கேன். என்ஃபீல்டுக்காரன் சட்டான்னு அடிச்சு போக முட்டேன். உன் வண்டி அந்த கருவில் நிற்கிது. வாங்கப்போ வாங்கப்போ வாங்க. என்ன சும்மா வாங்க. இருங்க, ஒரே ஒரு விஷயம். இவர் என்ன நாடகம் பார்த்துருக்காங்க? நான் கட்சியை பற்றி இப்போ பேசணும்னாப்பா. எங்கள் தாத்தா ட்ரம் மூட்டை சொல்லி உன்னை கொல்ல சொல்லி அப்புறம் மொத்தா பெரியப்பா நீ போட்ட உதைக்கு நான் ஊருகாயா? நீ எப்படி எம்ஜிஆரை பற்றி பேச? நான் எதுக்கியா பேச போனேன்? நான் எம்கேஆர்யா தம்பி. நீங்கள் போங்க தம்பி, நீங்கள் பிறந்தது போதும். இல்லைன்னா ஒரு மண்ணெண்ணெய் வாங்கி கூட என்னை எரிச்சு விட்டு போ. உனக்காக தாயியா செத்தான் இருக்கட்டேன். ரைட்டு போடா, வீட்டுக்கு போடா. வீட்டில் முண்டை அடி வாங்குவேன், இங்கே வீரம் பேசுவேன். குடிக்கக்கூடாது தம்பி, குடிக்கக்கூடாது. அண்ணன் சொன்னாங்க கொஞ்சமாக குடிக்கக்கூடாது. நீ ஒரு ஆள் போதும். அப்போ நான் உனக்காக ஒரு பார் துறக்கிறேன். சிங்கம் முன்னாரி, சிவகங்கை மாவட்டம் சிங்கம் முன்னாரி, புத்தூர்கட்டு பாண்டி. எங்கள் அண்ணன் வந்திருக்கா, சவு விலகிறது எலும்பு ஒடிதுன்னு சொல்லிச்சு. அதை தூக்கிட்டு போயிட்டாங்க. ஒரே ஒரு விஷயம், இந்த சிவகங்கை மாவட்டம் சிங்கம் முன்னாரி வட்டமே உலகத்துக்கு தெரிஞ்ச வச்சது எங்கள் அண்ணன் புத்தூர்கட்டு பாண்டி. புத்தூர்கட்டு பாண்டி அண்ணன் செய்தது உலகத்திலே ஒரு புனிதமான விஷயம். எத்தனை பேர் நடக்க முடியாதவங்க அப்படியே வெளியே இருந்து வீட்டிலேயே படுத்து கிடந்தவங்கெல்லாம் குணப்படுத்தி விட்ட ஒரு மகான் புத்தூர்கட்டு பாண்டி அண்ணன். ஐயா நமக்கு வரும்போது ஐயா வழி தெரியும். அந்த அண்ணன் எல்லாமே லைவாகத்தான் வீடியோ பதிவிட்டார். இந்த உலகத்திலே இதுதான் சொல்ல வரேன், நல்லவங்க அதிக நாள் வாழ முடியாது. சரிதானே சிங்க? என்னண்ணே, ஒரு கை எலும்பு ஒடிஞ்சு வச்சு வீட்டிலேயே 3 வருஷம் படுத்து கிடந்தனும் குணப்படுத்துறவன் சாமிக்கு ஜபம் இல்லையா ஐயா? உண்மைதானே? என்னென்ன நடக்குது? அன்னைக்கெல்லாம் மாட்டுத்தாவணியில் ஒரு ஹோட்டலுக்கு போகிறான், பிரியாணின்னு முருகன் கூட்டு போயிட்டேன். அன்னைக்கு தாண்டா வாழ்க்கையில் நான் பிரியாணி சாப்பிட்டேன். நான் போய் முருகன்ட்ட சொன்னேன், போய் ஒரு பிரியாணி வாங்கி டேஸ்ட்டு பாருங்கடா, எதிர்த்தாப்பில் கடையில் 1000 பேர் நிற்கிறாங்கடான்னு சொன்னேன். உடனே என் மாப்பிள்ளை குருமாரி, மச்சான் இந்த கடை தான் மச்சான் ஃபேமஸ்ஸு, அங்கே ஏன் போகிறாங்கன்னா வண்டி நிப்பாட்டுற பார்க்கிங் மச்சான். போய் சாப்பிட போய் உக்காந்துட்டா அவன் அப்போத்தான் மதியம் போட்ட குஸ்காவை கொண்டு வந்து சிக்கனை உள்ளே பிதைச்சேன். அப்போயே நான் எந்திரிச்சேன். அதில் என் ஆனந்த் என் சிசியம் பிள்ளை சூப்பரா 7 பார்சலை கட்டிட்டு முண்டை சிங்கு சிங்குன்னு நடந்து போகுது. இந்த உலகத்திலே எல்லாமே கலப்படம்தான், உணவுகளெல்லாம் விஷந்தான். அது எந்த வயசு வரைக்கும்? 40 வயசு ஆனால் உங்களுக்கு சொல்கிறேன், உணவு பழக்க வழக்கத்தையும் தொங்காசையும் குறைத்து கொள்ளுங்கள். அது என்ன அப்படி ஒரு காசாக இருக்குது? கப்ளிங் மறக்க முடியல. அப்போ என்ன பண்ணுறேன்னா யானையை போய் இது ஒன்று ஒரு சாங் பாடுவான். ஹலோ ஹலோ
தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசப்பிதா $100 கொடுத்து சொல்லக்கூடாது என்று சொன்ன இந்த தமிழனுக்கு வணக்கம். இதே உண்மை. சில பேர்லாம் $30 கொடுத்து காநாடு காத்தையன் பொன்னுச்சாமி பேரனும் வீர சொல்லம் மதிப்புக்குரிய பூச்சண்டு மயகல்வழி பேத்தியும் இம்புட்டு நீளம் எழுதி குடிப்பேன். பார்த்துட்டு ரூபாயை திரும்பி பார்க்குறேன், 3 இடத்துல கிழிஞ்சிருக்கு. என் சிங்கம் $100 கொடுத்துட்டு சொல்ல வேணான்னு சொன்னீங்க. நீ நல்லா இருக்க. இன்னும் ஒரு $400 இருக்குமா? தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேஜபிதா அப்துல் கலாம். தென்பாண்டி ராமேஸ்வரம் நம்ம தேசத்துல அப்துல் கலாம். தென்பாண்டி பாண்டி கண்டாளமே எதுக்கு தான் வரையான்னு தெரியல. தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். தேசிய விஞ்ஞானியே தமிழர் மண் போற்றும் மெய்யானியே. அக்கினி சிறகடிச்சு அணு ஆட்டலையே உடைத்து காட்டி ஆட்டம் போட போதும்பா. வெற்றிகளை குவித்தாரையா பெரும் பாசமிக்கு நம்மள்களா. வெற்றிகளை குவித்தாரையா நம்ம பாசமிகு அப்துல் கலாம். தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். பள்ளி சொல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போலே இருந்தவரா. பள்ளி செல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் தாய் போல இருந்தவரா. கல்வி வளா தந்தாரையா இளைஞர்களை கனவு காண சொன்னார் ஐயா. கல்விகளை தந்தாரையா பல கனவு காண சொன்னார் ஐயா. தென்பாண்டி ராமேஸ்வரம் தந்த தெய்வ சுடர் அப்துல் கலாம். தென்பாண்டி ஐயா தென்பாண்டி ராமேஸ்வரம் தேச புகழ் அப்துல் கலாம். பின் மீது கனகே வீணா தமிழ் மண் மீது புகழ்ந்து வீணா. இங்க வர்றேன். வானத்தில கனகே வீணார் தமிழக மண் மீது புகழ்ந்து வீணார். சிறுவர்களை கவனிங்க. உங்களை எண்ணி பாடுகின்றோம் பெரும் உத்தமரா தங்க கல்லா. தென்பாண்டி ஐயா தென்பாண்டி ராமேஸ்வரம் தேச புகழ் அப்துல் கலாம். அப்துல் கலாம் ஏன் செத்தாருன்னா இவங்கள்ட்டேன். எப்படி சொல்றீங்க? அப்துல் கலாம் புகழை பாடினால் அறிவு சார்ந்த பிள்ளைகள் எல்லாம் இப்படி ஒரு ஞானியை நம்ம பார்த்ததில்லை என்று நீங்கள் அவரை பின்தொடர வேண்டும் மாணவ செல்வங்களே. கண்டிப்பா கண்டிப்பா. நான் அப்துல் கலாம் பாடிக்கிட்டு இருக்கேன். 3 பேரும் கட்டி கரை ஏறிக்கிட்டு குத்தாட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்துல் கலாம் பாட்டுக்கு வேணாது இப்படி ஆடுவானடா. பேப்பயமே பிள்ளை வளர்த்துருக்கியப்பா லட்சணமயிரா. இன்னைக்கு உலக நாடுகள் எத்தனை நாடுகள் போர் தொடுக்கலாம். இந்த போர் தொடுக்க போறாங்க. மடிச்சு தாளடா $100. 1000 உறவு என்று சேர்ந்தாலும் அண்ணன் எம்கேஆர் என்ற ஒரு உறவுக்கு ஈடாகாது. பிரம்மன் சித்தையா நன்றி. சோக்கு 1 டியூப்லைட் 3. நன்றி பிரம்மன் சித்தையா, வாழ்த்துக்கள். உரிமையோடு உறவாடினால் என்னைக்கும் அந்த உறவு நீடிக்கும். நான் இந்த மேடையிலே பப்புனே கிடையாது. போட்டிருக்கிறது கொஞ்சோண்டு மேக்கப்பு, அவ்வளோதான்.
என்னென்னா நீங்கள் எல்லாருமே என் அண்ணன் தம்பி, நான் உங்களை சிரிக்க வைக்கிறதுக்காக நிற்கிற உங்கள் கூட பிறந்தவன், அவ்வளோதான். இதுக்கு மேலே என்ன வேணா, என்ன பிரித்து பார்க்கக்கூடாது. என்ன பெரிய நடிகன், என்ன பெரிய ஆள், இந்த உலகத்தில் யார் யார் பெரிய ஆளுன்னு சொல்கிறாங்களோ அவங்கள உள்ளே கூட்டுவாவேன். இடியப்பம் கிடையாது தம்பி, பணியாரம். பத்தியா தம்பி, ஒரே ஒரு விஷயம் சிந்திச்சு கேட்கணும். எந்தெந்த நாட்டுக்கு போர் நடக்குதுன்னு சொல்லு பார்ப்போம். அது தெரியாது, திண்டுட்டு பேண்ட்டு குசிக்கிட்டு போ முண்டை. அது தெரியுதா? பிரிப்பேடு விளையாடுறியா? பிரிப்பேடு விளையாடு. உருளைக்கிழங்கு செல்லக்குட்டி எத்த போச்சு, மசுரை போச்சு. போர் என்னது? ஈரான் கிடையாது, செவரொட்டி. உன்னை நான் கேட்கவே இல்லை மிஸ்டர் லாங் போடு, நான் கேட்கவே இல்லை. ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் சண்டை வருது, இஸ்ரேல் சேர்ந்திருக்கு. பத்தியா என் சிங்கம், அந்த தமிழனுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். அப்ப வேலை வாட்டிக்கு போகாம இதே வேலையாத்தியா இருப்பியோ? இஸ்ரேல் சேர்ந்திருக்கு. இஸ்ரேல் மட்டும் கிடையாது, கடுகு வெந்தயம். ஆனால் அண்ணே, எத்தனை நாடு என்ன சண்டை ஓட்டாலும் இந்தியா பக்கம் ஏன் வர மாட்டேங்குது? ஏன்? அதான் களம். என்ன தம்பி, தம்பி சும்மா பேசுங்க தம்பி. என்னப்பா போ, நீ போட்ட பூதைக்கு நான் ஊறுகாயா? ஒரே ஒரு தமிழன், ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா. நான் சொன்னேன்ல, அதான் அந்த ஒத்த தமிழ் இல்லைன்னா எந்த நாடு இந்தியாவை ஈஸியா சண்டைக்கு அழைச்சிருக்கோம். ஒரே ஒரு அக்னி, அந்த அக்னி ஏவுகணை ஏய்விட்டால் ஒரு நாட்டில் புல்லு கூட முளைக்காத அளவுக்கு கருகி போயிருமா என் சிங்கம். அதாவது எத்தனையோ எல்லாரும் கைதட்டலாம் தங்கங்களே. எத்தனையோ தலைமுறை வரைக்குமே முளைக்காது. பாரு எங்க அண்ணன் எவ்வளவு அறிவு சார்ந்த விஷயங்களே ஒரு ஆறுமுடி சக்கரவர்த்தி படித்திருக்கிறார். எத்தனை தலைமுறைக்கு இந்த அக்னியை ஏவி விட்டா அந்த நாட்டில் புல்லே முளைக்காதான். அதெல்லாம் யார் பார்க்குறா? எந்த உயிரினமே இருக்கா. நம்ம டெய்லி சாப்பிட்றோம், வேலைக்கு போகிறோம், குடும்பத்தை பார்க்கணும்னு இருக்கக்கூடாது. இன்னைக்கு அமெரிக்காவில் நடந்த அந்த போர்னால எத்தனை உறவுகள் வேலைக்கு போகாமல் தமிழ்நாட்டில் சிலிண்டருக்காக காத்துக்கிறதுக்காக தெரியுமா ஐயா? இதே நிலைமை தொடருச்சுன்னா அடுத்தவளுக்கு தான் ரத்தம், நமக்கு அது தக்காளி சட்னிலாம் கிடையாது கிடையாது. அகராதி குதிமை. அப்ப எப்படி படிப்பேன்? நல்லா சொல்லுங்க. எப்படி படிப்பேன்? படிக்க போறவன் ஒரு டீச்சரை பார்த்தவனே வணங்குகிறேன் தாயே, எக்ஸாம் வந்து விட்டதா, படிக்கிறேன் சொல்லுங்க டீச்சர்னு சொல்ல மாட்டானே. இவங்க 7வது படிக்கிறேன், டீச்சருக்கு மார்க் போடுறேன். அந்த பிரியா டீச்சர் ஆளுகள் செம்ம பிகர்றா. இந்த பாதவி டீச்சருக்கு சிமுண்டு மூட கம்மிடா, மசுறு மாதிரி இருக்கான். என்னத்த நான் சொல்ல, பூரா கெட்டு போனேன். காலேஜ் படிக்கிறதுக்கு 10வது விறப்பு வட்டி, விறகு வெட்டி, சிமுண்டில் கிடந்து குத்தனார் வேலை பார்த்து 3 லட்சம் 5 லட்சம் கட்டி நம்ம உள்ள நம்ம தான் விறகு வெட்டுறான். மதுரையில் போய் பெரிய காலேஜில் இன்னார் மையம் அப்படி படித்து இவன் வாழ்க்கையாவது நல்லா இருக்கணும். எத்தனை தாய் தகப்பேர் ரத்தம் சிந்தி கண்ணீர் சிந்து படிக்க வச்சா இவன் போன உடனே பெரிய வண்டியில் மாசுக்கு போட்டு ஒரு முண்டையை தள்ளித்துறானே. எங்கிட்டு காலி தூய்மையை குடிக்குமாங்க எங்கிட்டு சொல்ல. நானா தேட்டருக்கு போறேன், அங்கே பார்த்தா அவன் சீட்டு என் பக்கத்துல இருந்துச்சு 2 பேத்துக்கும். என்னை இப்படி பார்த்தவனே இங்கே வேணாம் எம்கேஆர்னு சொல்லிட்டு கடைசியில் போயிடுவாங்க மூளைக்கு போய் தேட்டரில் படம் பார்த்துட்டு வெளியே வரும்போது பார்த்தா அந்த பிள்ளை ஒரு பிள்ளையை தூக்கிட்டு வருது. அதுக்குள்ளேயுமா சென்னையாக்கிடுவேன். பிரச்சனை ஆக்கிடுவேன். கோயில் குளத்துக்கு போகிற இளைஞர்களை சொல்கிறேன், புனிதமான தலம் பூராம் இன்னைக்கு லவர் பார்க்கா மாறிக்கொண்டு இருக்கிறது. அலர் கோயிலெலாம் போய் பாருங்க. எங்கள் ஐயா கலிஜேரி கோடாங்கி எங்கள் ஐயா நடந்து குறுக்கு பாதையில் போகும்போது குரங்கு பூரா பாடாப்படுத்த எங்கள் ஐயா 2 கிலோ பொரியை வாங்கி போட்டுக்கிட்டே வருவார், ராமா ராமா ராமாண்டு. இன்னைக்கு புதருக்குள்ள போய் நான் ஒன்றுக்கு இருக்க போகிறேன், 2 பேரும் இருந்துச்சு ஓடுறாங்க. கப்புளிங்க இல்லைப்பா, சும்மாறா, டங்காசு கிடையாது, தொங்காசு. அந்த ஒன்னே ஒன்று சொல்கிறேன், என்னை நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். இன்னைக்கு உலகம் வேற மாதிரி போய்கிட்டு இருக்கு. யாரையும் சொல்லி குத்தம் இல்லை. உங்கள் பிள்ளைகளை நீங்கள் பத்திரமா பார்த்து கொள்ளுங்க. பொம்பளை பிள்ளை வத்தவுக, ஆம்பளை பிள்ளை வத்தவுக எல்லாத்துக்கும் சம்மந்தேன். ஐயா உலகம் ஒரு மாதிரியா போயிட்டு இருக்குங்கய்யா, பத்திரமா பார்த்துக்கங்க. நம்ம சொந்தக்காராகதேன், பக்கத்து வீட்டுக்காராகதேன், நம்ம பிள்ளைய கொடுத்துட்டு போகணுமே அடுத்துட்டு போனோம்னா இன்றைக்கி கொலை அத்துறாங்க, ஒன்றுமே செய்ய முடியாது. ஆனால் அப்துல் கலாம் ஐயா மாதிரி இன்னும் ஒரு தமிழன் இந்த நாட்டிலே பிறப்பான் என்றால் இல்லை இல்லை இல்லை.
நான் தமிழன் என்பதை நான் பெருமைப்படுறேன். இன்னைக்கு சிங்கப்பூர்ல இருந்து மலேசியாவில இருந்து எந்த நாட்டுக்கு வேலைக்கு போனாலும் அங்கே தமிழன் சொன்னால் ஒரு மதிப்பு உண்டா? சிங்கப்பூர்ல ஒரு தொழிலதிபர்கிட்ட ஒருத்தர் நம்ம தமிழ்நாட்டுக்காரன் ராமநாதபுரத்துக்காரன் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அந்த அதிபர் என்னமோ சொல்லியிருக்காரு. தொழிலதிபர் நம்மால் சடக்கனை அரைஞ்சு விட்டேன். அரைஞ்ச உடனே அந்த அதிபர் என்ன சொல்லிட்டார், டேய் நீ வேலைக்கு வேணாம் தமிழ்நாட்டுக்கு போடான்ட்டார். அப்போ திண்டுக்கல் பக்கத்தில் இருக்கவே ஒரு தமிழன் ஃப்ரெண்டாக போய் பேசியிருக்கேன். ஏன் அவனை அரைஞ்சு ஊருக்கு போக சொன்னியே? இல்லை அவன் என்னை அடிக்கிறேன் என்ன அப்படின்னு. என்னன்னு தெரியல, ரூமுக்குள்ளே உனக்கு செய்வனை வச்சுக்கிட்டு இருக்கியான்னு சொல்ல. உடனே அந்த முதலாளி இந்த கடையே நீ வச்சுக்கிறான்னு இப்போ அவர் பானிபூரி போடுறாரு. வாங்க போ, வெளிநாட்டுக்கு உங்களையும் அனுப்புகிறேன், காசை வாங்க. அட அப்துல் கலாம் ஐயா புகழை பாடியதற்காக ஐயா அவர்கள் 101. உங்க ஐயா ஐயா எந்த ஊருங்கய்யா? ராமநாடு ராமநாடு. 100 ரூபாய்க்கு 2 வரி தான் படிக்க முடியும். அதே மாதிரி டூலர் பைக்கில் வந்த என் அண்ணன் தம்பிகள் எல்லாம் நாடகத்துக்கு வரும்போது வேறு வழி இல்லாமல் 7 பேர் 8 பேர்லாம் ஒரு பைக்கில் தொங்கிட்டு வர்றேன். மெதுவாக வாங்க, மெதுவாக போங்க. ஏன்னா எல்லா கலையும் வாழ வைத்துக்கிட்டு இந்த தமிழ்நாட்டில் நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக உங்களுடைய பாதுகாப்பு எங்களை போன்று நாடக நடிகர்களுக்கு தேவை ஐயா. எல்லாரும் கவனமாக வாங்க அண்ணே. தூக்கம் வந்துச்சுன்னா மூஞ்சியை கழுவிக்கங்க. சுறுசுறுப்பு கூட்டணும்னா செய்தி வெடி பற்ற வச்சுக்கோங்க. பூலிப்பு வைங்க. பூலிப்பு வச்சும் சுறுசுறுன்னு இல்லைன்னா போயலை வெயில் மிளகாத்தூளை வெதரில் வச்சிரு. கனகனான் இருக்கான். எதில் வச்சு சொல்றியா? ஏய் என்ன அண்ணே நீ பார்க்கலையா? இந்த போயலை வெந்து போகிற இடத்துக்குள்ள எத்தனை இடத்துல வெந்து போகுது தெரியுமா? இங்கே வைப்பேன், வெந்து போச்சுன்னா இங்கே வைப்பேன், அங்கேயும் வெந்து போச்சுன்னா இங்கே வைப்பேன். எங்கள் ஊரில் ஒருத்தன் இங்கே வச்சுட்டேன். ஐயா ஐயா வச்சுருத்தேன் கொலை ஆத்திருக்கேன். 2 உள்ள தாய் ஊராமே அப்படி கிடையாது. இந்த உலகத்தில் கெட்ட வழக்கம் ஒன்று இல்லைன்னா யாருமே பொழைக்க முடியாது. உண்மைதானே? எதுவுமே ஏதாவது ஒரு பழக்கம் வேணும். ஏதாவது இல்லைன்னா அவன் எதுக்கு தான் இருக்கணும். ஏதாவது இல்லைன்னா அவன் லேடிஸ் விஷயத்தில் ரொம்ப லோக்கலாக இருப்பேன். எனி டைம் பேசாமல் இருப்பேன். அதனால் விழிப்புணர்வாக ஒரு பாட்டு பாட போகிறேன். ஹலோ சார் போய்ங்க. ஹலோ ஹலோ தம்பி உனக்காக பாடுறேன். சிங்கம் வேணாம் மது பழக்கம் நமக்கெல்லாம் வேணாம். இந்த பழம் போன இந்த குடிப்பழக்கம் குடிக்கும் போது சுகமாத்தான் இருக்கு அண்ணன் தம்பிகளா. குடிச்சு குடிச்சிட்டு தினசரி படுத்து கிடந்தா கொஞ்ச நாளையில மீனாட்சி மிஷன் ஆஸ்பத்திரி அப்போலா மருத்துவமனை அங்கேதான் காப்பாற்ற முடியும். சொத்த பூரா வித்தாலும் கிட்னி போயிருச்சுன்னு 10 லட்சம் வாங்கிட்டு சொல்லிடுவாங்க. அப்புறம் நீ ஒண்ணுமே செய்ய முடியாது. நினைச்சு நினைச்சு அழுது மன கஷ்டத்துல உயிர் போறதை விட முன்னாடியே திருந்தி வாழ்ந்துனா இந்த உலகத்தில் இனிமேல் நம்மளெல்லாம் பிறக்க போறது கிடையாது. பிறவி என்பது ஒரு தடவை. இந்த பிறவியில நம்ம எல்லாரும் இந்த உலகத்தில் நல்ல பிள்ளையா பேரெடுத்து மேலோகத்துக்கு விடைபெற்று செல்வோம் அண்ணன் தம்பிகளா. வேணா மது பழக்கம், வேணா முன்னே குடி பழக்கம், வேணா மது பழக்கம், வேணா முன்னே குடி பழக்கம், வேணா மது பழக்கம், வேணா முன்னே குடி பழக்கம். வீணா உடம்பு கட்டு குடலு வேகுமே. நம்ம ஆஜ மாணவியம் உள்ள தெருவில் வாடும், நம்ம ஆஜ மாணவியம் உள்ள தெருவில் வாடுமே. வயசு புள்ள பள்ளிக்கூடம் போற உள்ள ஐயா 10 வயசுக்குள்ள பள்ளிக்கூடம் போற உள்ள 10 வயசு புள்ள பள்ளிக்கூடம் போற உள்ள சட்டை கிழிஞ்சு மோச்சு வாங்கி தந்தியா. பட்ட டாஸ்மார்க் கட குடியந்தான் நீ மறந்தாயா.
150 சேர்த்து வச்சு கோட்டு வாங்குற நீ 150 சேர்த்து வச்சு கோட்டர் வாங்குற வேணாம் மது பழக்கம் வேணாம் முன்னே குடி பழக்கம் வேணாம் மத பழக்கம் வேணாம் அங்க குடி பழக்கம் வீணா உடம்பு கட்டு குடல வேகுமே நம்ம ஆசை மாணவி உள்ள தெருவில் வாடுமே நம்ம ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுமே சூப்பர் 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 குடிக்கிறது காரணம் வந்து இது வாய் கப்பு தயார் பண்றதா குடிக்கிறது காரணம் நம்ம நினைக்கிறோம் நம்மளா வச்சுக்கிறோம் காரணம் அண்ணே நான் ஒரு மேடையில் நான் சொல்லியிருக்கேனே இன்ஸ்டாவில் பூரா வைரலாகி போயிட்டு இருக்கேன் எத்தனை சத்தியம் பண்ணாலும் எத்தனை காப்பு கட்டினாலும் எத்தனை கோயிலுக்கு மாலை ஓட்டு உருண்டு கொடுத்தாலும் பொண்டாட்டியை போட்டு தாண்டினாலும் இந்த மது கட்டுப்பாடை நீ உன்னால் நிப்பாட்ட முடியாது மனக்கட்டுப்பாடு ஒன்றுக்கே மதுவை நிறுத்த முடியும் என்று சொல்லியிருக்கு நானும் குடித்தவன் தான் அண்ணன் அழகேசன் அண்ணனும் குடித்தவர் தான் நாங்கள் எல்லாம் செருப்படி விளக்கமாத்து அடி பெற்று அம்புட்டு உழைக்க தெரியாம பொழைச்சிட்டோம்டா இன்னும் பொழைக்கலான்னு வாக்குறான் கண்ணு தெரியாததுக்கு அப்புறம் சூரிய நமஸ்காரம் பண்ணி என்ன செய்ய போறோம் என்ன புண்ணியம் உண்மைதானே நாங்கள் செய்த அந்த தவறை என் தம்பிகளெல்லாம் செய்யக்கூடாது என்று பாதம் தொட்டு கேட்டுக்கொள்கிறேன் இதே உண்மை ஐயா ஒரு அனுபவசாலி மட்டும்தான் புத்தி சொல்ல முடியும் இல்லைண்ணே இல்லை கண்டிப்பா ஒரு சேவக்கறி உப்பு கறி போட்டு அதை சாப்பிட்டு பார்க்காம சொல்ல முடியுமா மிளகு நல்லா இருந்துச்சுடா நல்லா இருந்துச்சு உரப்பு நல்லா இருந்துச்சு சொல்ல முடியாதுல்ல சொல்ல முடியாதுல்ல எதுவுமே ஒரு உணவா இருக்கட்டும் வாழ்க்கையிலே பட்ட கஷ்டங்களை ஒருத்தன் பட்டிருந்தால் அவன்தான் உணர்ந்து மேடைகளை பேச முடியும் அதுதான் உண்மை எல்லாரும் பேச முடியுமா அதனால பெரியவர் சொல்றதை கேட்கணுங்கிறது என்னை ஒரு மேடையில ஒரு 11 பேர்ல தெரிஞ்சுட்டாங்கண்ணே 11 பேர் தெரிஞ்சுட்டேன் எப்படி சொல்றீங்க நாங்கள் வந்து ஞாயிற்றுக்கிழமை நாங்கள்லாம் போய் வேலை பார்க்குற ராமேஸ்வரத்தில் போய் ஞாயிற்றுக்கிழமை சரக்கு அடிப்போம்னே இன்னுமே அதுவுமே அடிக்க மாட்டோம்னு சொல்லிட்டு வந்து என்கிட்ட விபூதி வாங்கிட்டு போனாங்க பலே விபூதி வாங்கிட்டு போயிட்டு மறுபடியும் 11 பேர் திரும்பி வந்து ஒரு வார்த்தை கேட்டாங்க என்னன்னு சரக்கு அடிக்கக்கூடாது கணேசி போல ஓடலாமானேன்ட்டேன் அப்போ உன்னை மறக்க உன்னை தொடணும் அன்பு உறவுகளே டான்ஸை வேமா நான் சந்திக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கேன் சிவகங்கை மாவட்டம் என்ன சிவகங்கை சிவகங்கை இரு நானும் சிவகங்கை மாவட்டக்காரன் தான்டா அப்புறம் ஏன் சிவசங்கங்கிறியா யாரு சிவகங்கைன்னு சொல்றது சிவசங்கை பொம்பளையால கூப்பிட்டு கேளு உன் புரிஜன் எங்கேயோ இருக்காரு ஏன் புரிஜன் சிவசங்க போயிருக்காங்க சிவசங்கை அந்த சங்கை தான் சொல்றேன் ஒரு சிப்பா பிரான்மலை உடுகம்பட்டி சார்பாக அம்பாளையத்துக்காக ரூபாய் காசு கொடுக்காம ஒரு சிப்பம் அரிசி அங்கே உள்ள மக்களுக்கு பசியை போக்குறதுக்கு செய்த அந்த கர்ணனை எம்கேஆர் தலை வணங்குறேன் நன்றி அண்ணே நம்ம லாரியில் ஏற்றி விடுங்க அருமை அருமை இப்போ டிரைவர்கிட்ட போயிடாதீங்க அவன் டிராக்டர் ஓட்டினவன் அவன் பாட்டுக்கு மழை பெஞ்சிச்சு உழவுக்கு போக சொல்லியிருக்காருன்னு பிச்சைக்காட்டில் விட்டு அடிச்சிருக்கேன் கொலையை அடிச்சினேன் என்கிட்ட வர்ற ஆள் ஊரா அன்னைக்கு ஒரு டிரைவரே இல்லை இப்போ சூர்யா இருக்கா இல்லை சூர்யாவுக்கு முன்னாடி ஒருத்தர் இருந்தேன் மொத்தம் 4 பேர் இருந்தாங்க ஆமாம் ஆரியா சூர்யா வந்து ஆஸ்பத்திரி போயிட்டேன் ஒரு புது டிரைவர் நான் பயங்கரமாக ஓட்டுவேன் உன் வீடியோலாம் பார்க்குறேன்னு சொன்னேன் கள்ளக்குறிச்சி பக்கம் வாடான்ட்டேன் தரின்னு சொல்லிட்டு ஒரு 4 கிலோமீட்டர் போயிட்டு கேட்டேன் பாரு ரிவர்ஸ் கியர் எதுன்ட்டேன் நான் சொன்னேன் மரியாதை நீ வண்டி நிப்பாட்டுறேன்னா அப்புறம் முறியை வந்து எடுத்துகிட்டு போனேன் இன்னும் சில பேர் பிரேக் எதுன்னு கேட்டாங்கன்னா உசிரே போயிடும் ஏய் இது தெரியலப்பா இந்த சீட்டை என் மேனேஜர் இருக்கேன் அன்பாளையத்தில் கருப்பு சாமின்னு அவன் முண்டை முட்டுக்கான்னு அவனை ஒரு நாள் என்ன சொன்னேன் மதுரையில் டிரைவர் நிற்கிறேன் நீ அன்பாளையத்துலேருந்து மதுரை வரைக்கும் ஓட்டிகிட்டு போடா மாற்றிக்கிறவேன் டவுனுக்குள்ளே இவன் ஏறி உட்காந்தோடனே முண்டை சீட்டை ஏற்றுறது தெரியல இப்படி உட்காந்து ஓட்டிக்கிட்டே போனேன் நான் நினச்சேன் ஒருவேளை நம்ம ஓனராக இருக்கும் பயந்துக்கிட்டு ஓட்டுறேன் மரியாதை கொடுத்துட்டேன் அண்ணே இப்படி நின்றுக்கிட்டே ஓட்டியிருக்கேன் திருப்பி நான் ஒரு இடத்துல இறங்கி ஒன்றுக்கு இருக்க போனேன்ல கூகுளில் கேட்குறேன் சீட்டை ஏற்றுவது எப்படி அதுனாச்சும் தெரிஞ்சிருக்கேன் திருப்பி ஏன்னா இது புது கிறிஸ்டானே சரின்னு கீழே இருக்க பட்டன் ஆப்ஷன் கேட்டிருக்கு சடக்குன்னு அமைக்கிருக்கேன் ஏறிடுச்சு ஏறினா முண்டை சென்றாக வைக்க முடியல இந்த மறுபடி இவங்களை வச்சு நான் வண்டி ஓட்டி அதான் அதுலேயும் நீங்கள் தைரியமாக தங்கி உட்காந்து வரீங்க பாருங்க அண்ணே இதுக்கு முன்னாடி ஒரு டிரைவர் இருந்தேன் 5 வருஷத்துக்கு முன்னாடி அவன் தான் சரியான அறிவாளி சரின்னு நான் 3:30 நாரசீனம் முடிஞ்சோடனே போயிடுவேன்
இவன் போய்கிட்டே இருந்தவன் என் தொடைய தட்டினேன். ஐயா அப்படின்னேன். என்னடான்னே. நம்ம வரும்போது இந்த கம்மா கரையெல்லாம் இல்லைன்ட்டேன். நான் என் முண்டை இதெல்லாம் இல்லையடா, அதாங்க ரூட்டு மாற்றி கேட்குது அப்படின்ட்டு திருப்பி மேப்பை போடுறான்ட்டேன். போட்டு பின்னாடி வர்றான். புதுக்கோட்டை வாத்தியார் காளிமுத்து பாடிக்கிட்டு இருக்காரு. மேடைக்கு வந்துட்டேன். இவன் முண்டை மதுரைக்கு மேப் போடலை, ஊருக்கார அனுப்பின மேப்பா மறுபடியும் போட்டு. ஆனால் ஓட்டுநர்களை நம்ம சொல்கிறோம், ஓட்டுநருடைய கஷ்டம் ஓட்டுநருக்கு தான் தெரியும். அத்தனை பேர்த்தையும் பாதுகாப்பாக கொண்டு செல்லக்கூடிய ஓட்டுநர் அத்தனை பேருமே 18ஆம் படி கருப்பனா பார்க்கிறேன் எம்கேஆர். சரி, இதை சொல்கிறேன். இப்போ சமீபத்தில் கருது வண்டிக்காரன் அடித்து கொள்ளலையா? இந்த கருது வண்டியில் விபத்து எப்படி வருதுன்னா, கருது வண்டி வச்சிருக்க ஆளுகளுக்கு பூரா வீடியோ மூலம் சொல்கிறேன். என்ன பாட்டை போட்டுக்கிட்டு நீ கருத இருக்கிற? சொந்த வயக்காட்டுக்காரன் சுத்து கருதை அறுத்துக்கிட்டு இருக்கேன். இவன் பாட்டு போடுறேன். கட்டி பூடிடா ரிவர்ஸில் ஏற்றி இறக்கிட்டாங்க. அப்புறம் எல்லாரும் கட்டி பிடிச்சி அடி பாவரஜ பூவரஜ அப்படி கருது வண்டி அடிச்சாகலோ அப்படி கருதங்க போனாக. இந்த கிளம்பிட்டாங்கல்ல. ஒன்றுக்கு இருக்க சிவகங்கை மாவட்டம். இவனை எட்டுதான் இப்போ பாரு என்ன நடக்க போகுது. பேசுறது வெளியே புரிஞ்சாத்தையும் கேட்குங்க, இல்லைன்னா சப்புன்னு இருக்கான். நான் ஓப்பன் டைப் பயப்பட மாட்டேன் யாருக்குமே. சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனாரி தாலுகா கணவதிப்பட்டி கிராமத்தில் அருள் பார்த்து கொண்டிருக்கின்ற விராலிக்கட்டு முருகன் திருக்கோவில் பங்குனி உத்திர திருவிழாவை முன்னிட்டு இந்த நாடகத்தை நடத்தக்கூடிய உறவுகள், இளைஞர்கள் மற்றும் காவண்ணா நம்பன் வகைரா கணவதிப்பட்டி கிராமத்தார்கள் ஒன்றுபட்டு புழுதிப்பட்டி காவல்துறை அதிகாரி ஐயாட்ட பர்மிஷன் வாங்கி அவர்களும் திருவிழா என்றால் எல்லாரும் சந்தோஷமாக ஒற்றுமையாக இருங்க, பணியோடு காவல் பணியோடு சேர்ந்து நாங்களும் நாடகத்தை பார்க்க வருகிறோம் என்று இந்த தேர்தல் நேரத்திலையும் 10 நடிகர்கள் குடும்பம் கஷ்டப்படக்கூடாது என்பதற்காக எங்களுக்கு இந்த அனுமதியை வழங்கிய காவல்துறையை சேர்ந்த அத்தனை அதிகாரிய பாதத்தை எம்கேஆர் வணங்குறேன் ஐயா. ரொம்ப நன்றிங்கய்யா. கொஞ்சம் மேடைக்கு வாங்கய்யா. நன்றி. சும்மா வாங்க அந்த மேலே கணேஷ் போல கேஸ் போடணும். அதனால் வேமா ஈன்றுவேன். தமிழகத்திலே தலை சிறந்த நாடக குடும்பங்கள் ஒன்றுபட்டு இந்த அற்புதமான பலகா மேடையை அலங்கரிக்கும் நிலைவாம். பலகாயா என்னடா அது? அரங்க மேடை சிமுண்டா கலையரங்கம். இந்த அறக்கலையில் பார்த்தோன்னா பலகாய் நினச்சிட்டேன். சரி, வள்ளி நம்ம நாடகம் உங்கள் மத்தியில் அது விமர்சையாக நடைபெறும். நடிபச வேந்தன் நடிபச மன்னன் உங்கள விமான நட்சத்திரம் சுல்தான் சேது பட புகழ் படம் வெளியே வரும்போது தானே தெரியும். எனது அன்பு மாப்பிள்ளை செந்தமிழ் செல்வன் அவர்கள் வேடன் விரத்தனாக நடிக்க காத்துக்கொண்டார். குயிலுக்கு இணையாக பாடக்கூடிய பைந்தமிழ் செல்வி, பாட்டுக்கென்று பிறந்த ஒரு வீர தமிழச்சி எங்கள் மணப்பாறையைச் சேர்ந்த சுபாசிரி அவர்கள் வள்ளியாக சொல்லிக்க காத்து கொண்டிருக்கிறார். பாட்டுக்கென்று பிறந்து பாட்டுக்கென்றே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். காலு கழுவும் போது கூட அவர் கட்டவரலை அவர் பார்த்ததில்லை. காரணம் பணங்கள் டேஞ்சர். எனது அன்பு மச்சான், பாட்டு என்றால் இவர்தான் பாட்டு. ஒரு ஊருக்கெல்லாம் அவரை கூட்டு போயிட்டு விடிய பாட சொன்னாங்க. வரிய மறந்துட்டாரு, பாட தெரியல, அதனால விடிய வரைக்கும் சரியா பாட சொன்னாங்க. எப்போ சரியா பாடுறியா எனது அன்பு மச்சான் சீர்காழியினுடைய எதிராளி கிடையாது, எதிரொலி டிஆர் மகாலிங்கம் அவர்கள் நாரதராக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். ஆறுமணிய கலையரசு பின்பாட்டு இசையமது பாசத்துக்குரிய அன்பு அண்ணன் வாத்தியார் பெருந்தகை. முதல்ல ஒரு நடிகனோ ஒரு ஆறுமணிய சக்கரவர்த்தியோ இசைக்கலைஞர்களோ உருவாக வேண்டுமென்றால் போய் வாத்தியாற்ற பாடம் படிக்கணும். இன்னைக்கு ஒன்றும் கிடையாது. பப்புன்னு போடுற ஆளுங்க எத்தனையோ பப்புன்னு பெரிய பப்புன்னுலாம் இருக்காங்க. அவங்கள பார்த்து விட்டு அவங்க பேசின விஷயம் ரெண்டு விஷயத்தை எடுத்துக்கிட்டா ஒரு பப்புன்னு ஆயிடலாம். இன்னைக்கு எத்தனையோ பேர்த்துக்கு குருநாதராக இருக்கக்கூடிய எனது அன்பு அண்ணன் கோயில்பட்டி DA அழகேசன் அவர்கள் ஆறுமணியும் பின்பாடல்.
எல்லாரும் பாடிப்புடலாம். ஆனால் அந்த பாட்டை முழுமையாக வாசிக்கிற திறமை எல்லாருக்கும் வந்துடாது. எங்கள் அண்ணனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. சூப்பர் அண்ணே, வாழ்த்துக்கள் அண்ணே. நானே கைதட்டுறேன். என் நகைச்சுவைக்கு நீயே சரியாக போயிடும். வேறு யாரையும் எதிர்பார்க்கல. டீயை ஊற்றி விட்றாதப்போ இந்நேரத்தில் யாரும் கொண்டு வந்தா? ஆனால் டீ கடை ஒரு ஆளுக்கு நாடகத்தில் நல்ல யோகம்டா. எப்படி 1 லிட்டர் பாலில் 70 லிட்டர் தண்ணி, 10,000 மிச்சம், பால் செலவு 100 ரூபா. திக்காசினே காணாமல் என்ன கிடையாது. என்னது ஆர்லிஸா? திலகவதி டீ கடையா? ஆறுமணிய கலையரசை தொடர்ந்து இங்கே மிருதங்க இசை கொண்டிருக்கும் அன்பு தம்பி. இவங்க வாத்தியார் சாதாரண ஆள் கிடையாது. நாடக உலகத்திலே அதிக மிருதங்க மாணவர்களை உருவாக்கின ஒரு பெருமை யாருன்னா மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தினுடைய தலைவரும் அரசகுலம் மண்ணின் மைந்தனை அன்பு சித்தப்பா டிவி ஜெயஞ்சித்தப்பாத்தே நாடக உலகத்தில் அதிக மாணவர்களை மிருதங்கத்துக்கு உருவாக்கினவர். இன்னைக்கு மிருதங்கம் மதுரையில் இருக்குன்னா அனைத்து டிவி ஜெயம் அவருடைய மாணவரும் எங்களது விருதுநகர் மாவட்டம் காரியாவட்டி பக்கத்தில் உள்ள தோப்பூர் மண்ணின் மைந்தன் என் அன்பு தம்பி மருது அவர்கள் மிருதங்கத்தை இசைப்பார். மருது இந்த அடியை மாட்டுத்தாவணி ஹோட்டலில் அடித்தாலும் ஒரு 1000 புரோட்டா ஓட்டிருப்பேன். போதும்டா டேலை. அண்ணே, பெரும்பாலும் கிராமத்தில் உள்ள உறவுகளுக்கு ஏப்பா இவங்க தான் பாட்டுக்கு அடிக்கிறாங்க, மற்றதுக்கு வாசிக்கிறாங்கல்ல, எதுக்கு தனியாக சொல்லி வாசிக்கிறாங்கன்னு நினைக்கிறாங்க. ஏன்னு கேளுங்க, அவருடைய திறமையை காமிக்கணும், அவங்க முகமும் அறிமுகம் ஆகணும், அதற்காகத்தான் தனித்தனியாக வாசிக்கிறார்கள். இதெல்லாம் நீங்கள் கைதட்டணும். போதும். பலவாத்திய மன்னன், பலவாத்திய சக்கரவர்த்திய அன்பு தம்பி. இவர் வேற ஆளும் கிடையாது. கோட்டை ஒரு கணேசியன் தெரியுமா எல்லாத்துக்கும்? மாட்டு வண்டி பத்துறாருல கணேசி அண்ணே. இவன் இல்லைன்னா கணேசி அண்ணனே கிடையாது. அந்த மாட்டுக்கு பூரா வந்தானே சாணி அள்ளுவேன், இல்லைன்னா உழப்பிடும். சதீஷ் வந்துட்டானா? சதீஷ் சூப்பரா. இவன் யாருன்னு எனக்கு தெரியலடா. ஆனால் என் தம்பி தான்டா அவன், சித்தி மயன். பேக் ஷாட்டு கொண்டுருவேன், ஸ்பின்னு வராது, ஸ்பீடு ஓடுவேன். எப்படி ஏறி எங்கே உட்காந்துருக்கேன் பாடுற அவன் டேப்புல, அவன் முகரையும். என் அன்பு தம்பி, எத்தனை ஊரில் நீங்கள் தீச்சட்டி எடுத்தாலும் முளைப்பாரி எடுத்தாலும் இவனை நாடுங்க ஒரே சாமியாட்ட அடிதேன். நண்டு நங்கு நங்குன்னு. அன்றைக்கெல்லாம் ஒரு பொம்பளை
தீச்சட்டி எடுக்கணும்னு போய் அடிச்சிருக்கேன். சரி. கொஞ்சம் போதும் இவன். கடைசியில் அடிச்சு கொண்டு விடிஞ்சோன்னு போதலைஞ்சு பார்த்துருக்கேன். அது தீச்சட்டி கிடையாது. வேற என்ன சட்டி? அது கஞ்சி வாங்குறதுக்கு தூக்குச்சட்டி தூக்கிட்டு போயிருக்கு. அது கடிச்சு ஆழ்த்துக்க. சூப்பர் தம்பி, நீ நல்லா வருவிய. பேசுறது புரியுதாடா? வீட்டுக்கு போவாடா? புரியுது. பலவாத்திய மன்னன், பலவாத்திய சக்கரவர்த்தி அன்பு தம்பி மணிக்கு ஒரு அடி அடிப்பதனால தான் இவன் பெயர் மணிவேல் ஆல்ரவுண்ட். கிராமத்தில் பெரியவங்க இல்லையா? தம்பி டேலை, ஏற்கனவே இங்கே நாடகம் நக்கின மாதிரி இருக்கு. டேலை இருடா, உங்களுக்கு என்ன சண்டை? ஆமாம், 2 பேரும் ரியல் எஸ்டேட் ஓனரு. ஏலை நீங்கள் எல்லாம் சின்ன பிள்ளைகளே சண்டை ஓட்டா அப்படி எப்படா பெரிய ஆளுகள்லாம் இருக்குது? அண்ணே 4 அரை அரைஞ்சவங்களை வெட்டி விடுங்கண்ணே. நான் வந்தலேருந்து வாக்குறேன், இவங்க தொல்லை பெருந்தொல்லையாக இருக்கு. நம்ம நாக்கெல்லாம் புள்ள மாதிரி இருந்துக்கிட்டு போட்டுப்பா. ஆமாம், அவர் ரேம் ஸ்டோரியா, அவர் அர்னால்ட்டு அடிச்சுட்டா கனவு வெட்டி ஊரே வேடிக்கை வாக்கு முச்சந்து நின்று உண்டை ஒண்ணுக்கு இருக்கும்போது எரச அடிக்கும். வாங்கடா, சல்லுன்னு அடிக்க முடியாதோ? லவர் பிரச்சனையா? லவ் பிரச்சனையாப்பா? ஹலோ மேடம், சார், இந்த ஒரு 12 பேத்துல உங்க பிள்ளை இருக்கான்னு கிளச்சி பாருங்க மேடம். 5வது கூட படிக்க மாட்டாங்க. லவ்வர் பிரச்சனையா? நீங்க லவ் பண்ற பிள்ளை ஒரு 19 வயசு இருக்குமா? உங்க முண்டையில பிரச்சனை முண்டையில 30. நாட்டில் அவன் சோறு இல்லாமல் 10,000 கஷ்டப்பட்டு உங்களை வளர்த்தா லவ்வு மயிறு லவ்வு இல்லை. இந்த கட்டப்பட்ட சட்டையை சூத்தலாடுறா அவனை மயிறு மேடம். அவர் எது கட்டாலும் இப்படில ஒரு மயிறு. இவங்க பிரச்சனை பெரும் பிரச்சனையா இருக்கு. டான்ஸு ஜாக்கெட்டை மறந்து வச்சுட்டு வந்துருச்சான். அப்போ அதான் அப்படியே வருதா? அப்படி வந்துச்சுன்னா தொண்டிலிருந்து ஆள் வரும். கலை சான்று கண்டுலாம் லாரி விட்டு ஏற்றிடுவாங்க. நல்ல எதில் விட்டு? தம்பி உங்களை லேசாக விட மாட்டேன். அந்த ரவுண்டாக இருக்கல அதை எடுத்து வைங்க. இதில் அடினே அடிக்கிறேனே. அண்ணே ஒரு முக்கியமான விஷயம். ஒரு வீட்டில் காது ஊத்து. அவங்க தாய் மாமே அமெரிக்காவில் மாதம் 5 லட்ச ரூபா சம்பளம்டா. 5 லட்ச ரூபா சம்பளம். அமெரிக்கா புல்லு, அமெரிக்கா கோடாலி தைலம், அமெரிக்கா செண்டு. ஆனால் செய்தி வீடி மட்டும் சார் வாங்கிக்கணும். அது கூட இல்லைன்னா ஊம்ப வர்ற அதை கரெக்டாக இருக்கிறேன். ஆனால் உனக்கு 70,000 சம்பளம். 70,000 இந்தா பொருட்களையே. இது நான் சொல்ல வந்தது. கரண்டும் போயிடும், ஜென்ரேட் ஓன் செலவு. மண்ணெண்ணெய் வாங்கி ஊற்றி எரிச்சு விட்டுப்போம். அது வந்துடுமா? இப்போ தாண்டா இருட்டு, அருமையான இருட்டு. இருட்டில் என்ன பண்ண? இப்போ எந்திரிச்சு ஒன்றுக்கு போகிற ஆள் எவன் கவட்டில் மிதிச்சு. அன்னைக்கு அப்படித்தான் ஒரு ஆள் கவட்டில் மிதிச்சிருக்கேன். ஒன்றுக்கே போக முடியாது. அவன் ஏற்கனவே 3ல் இருந்தவன் தூக்கி விட்டுருக்கேன். பிரிங்கி மாதிரி அங்கே தம்பி அந்த 70,000 காது ஊத்து 100 அடிதான் கொண்டு போய் அண்டா இறக்கி வச்சுட்டு நீங்க வாட்டுக்க அடுத்த பைக் எடுத்துட்டு போயிடலாம். 70,000 எங்க வாசிங்க தங்க. இந்த ரெட் நான் 3 பேர்த்த வரவிட மாட்டேன்ல. தேன்றாட்டை கலைச்சி விட்டுருவேன் கொலையை கொட்ட சொல்லி. இப்ப இன்னொரு காது ஊத்து
3000 சம்பளம், நீதான் எல்லா செலவும். நீ மட்டும் 3000 அடிப்பா தங்கா, 3000க்காரா பிடிச்சிரு. ஏலே காது குத்துறதா காதை அறுக்கிறதா? கஷ்டப்படுற குடும்பம் தம்பி, கஷ்டப்படுற குடும்பம். ஏழை எதுவுமே கிடையாது, நம்ம தான் மண்டபம்லாம் வாங்கிட்டு போகணும். ஏழை இறக்கப்படுறா, என் தம்பி இறக்கப்படுறா சிங்கம். ஏழை எங்க அவ்வளோதான். அது சடங்கு வரும்போதே குத்துவாங்க காது. ஹலோ 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 அப்பா, ஏன் அடுத்து யாருக்கு வர சொன்ன? வாப்பா முண்டை தம்பி சிங்கம் வாடா. என் சிங்கம் உண்மையிலேயே சூப்பர் சிங்கருக்கு போனேன். நாடக உலகத்திலே சூப்பர் சிங்கருக்கு போன ஒரு நடிகை யாருன்னா எங்கள் அண்ணே கோதமங்கலம் முத்துச்சிரிப்பி அண்ணே. அப்போ இவன் தான் திருச்சியில் போய் செலக்ட் ஆனது, செலக்ட் ஆகிட்டான். முத்துச்சிரிப்பி அண்ணன்னா இவனும் தான் செலக்ட் ஆனது. வாழ்த்துக்கள் தம்பி. ஆனால் அந்த டைம் முத்துச்சிரிப்பி அண்ணனுக்காக விட்டு கொடுத்தேன். என்ன நடந்துச்சுன்னா, 2 பேரும் தான் ஒரே வண்டியில் போய் மாடுத்தாவிலேருந்து சென்னை போகணும். முத்துச்சிரிப்பி அண்ணே சென்னை வண்டியில் ஏறி உட்காந்துருச்சு, இவன் முண்டை தூத்துக்குடி போயிட்டேன். அது போய் சூப்பர் சிங்கரில் மைக்கை பிடிச்சி பாடிச்சு, இவன் உப்பு பாக்கெட்டு போட்டுக்கிட்டு இருந்திருக்கேன். அடுத்த வட்டம் நீ அரசன் சோப்பு வைக்கணும். சீத்தமிழுக்கு செலக்ட் ஆடல இவனு, என் சிசி ஆனந்தம். சரி 2 பேரும் முண்டைக்கு போதையை போட்டோடனே ரூட்டு தெரியாமல் பொன்னமராதில் போய் நின்றுருக்காங்க சீத்தமிழ்ண்டு. அப்புறம் அங்கே ஒரு சீத்தாப்பழம் கொடுத்து 2 அரை அரைஞ்சு. இப்போ எதுக்கு வந்து என்ன மாநாடா? நீ கூப்பிட்டு என்ன திறமையான ஒரு தாள கலைஞர். உன்னை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன். புத்தனத்தம் பூரா பேக்கரி விடாமல் அக்கௌண்ட் வச்சுருக்கேன். செகில் அந்தோகம் செய்யக்கூடாது. 3 ரூபா தர முடியாமல் இன்னும் சுற்றிக்கிட்டே இருக்கிறேன். வெறும் 3 ரூபா குட்டே கேட்க வாங்கியிருக்கேன். குட்டே சிறந்த ஒரு தாள கலைஞர் நான் அன்பு தம்பி சதீஷ். ஒரு கைதட்டு கொடுங்க எல்லாருமே. ஏன்னா அந்த நாடகத்தில் நீங்கள் 3 பேர் என்ன வேணால் பண்ணுங்களேன், ஏதோ ஒன்று குறையுதே குறையுதே குறையுதேன்னு இருக்கும். அந்த குறைய தேக்கிறது தான் இந்த தாய்க்கு நிகரான தாளம். தம்பி உங்களை இந்த சின்ன கோமாளி சோதிக்கலாமா? இலைய நொப்பம் உண்ட ரொம்ப பண்ணுறாரு, பெரிய ஜபம் பண்ணுறாரு. இருந்தா கரெக்டாக போடணும். கரெக்டாக போட்டுறானே. வருவாள் 2 பால் அதெல்லாம் சொல்லக்கூடாது. பாட்டுக்கு தாளம் போடு. பாட்டுக்கு தாளம் நான் போடுறேன். என்னம்மா என்னையே ஏக்கிற ஏட்டிக்கு போட்டு ஏன் பேசுற? என்னம்மா என் தாளம் போடுறா வேண்டாமே ஏனே? அவன் சும்மா 2 மண்டையாடிக்கிட்டு இருக்கானே. ஏய் பாடு தாளம் போடணுன்னா ஒன்று கீழேனாச்சும் போடு, இல்லைன்னா தாளத்தைனாச்சும் போடு. தமிழ் தானே கேப்பையா? அச்சா 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 நை நை தமிழ் நை. ஏலே பானிபூரி ஓரளவுக்கு வந்துட்டாங்களா? நம்ம நாடகத்துக்கு வந்துட்டாங்களா? அச்சா நை நை தம்பி அச்சா போச்சாலாம் சொல்லக்கூடாது. பாடுறதுக்கு தாளம் போடு. இப்போ நான் புரிய வைக்கிறேன் பாரு. எனக்குண்ணா கிண்ணா 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 எனக்குண்ணா சொல்லு. கிண்ணா 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 அந்த அடிப்பு தான் கரெக்டாக இருக்கும். கரெக்டாக பாடு. போறவளே பொண்ணு தாயி நானும் வரேன் இல்லதாயி. இல்லைண்ணே கால் வலிக்கும் முன்னே உட்காந்துக்கிட்டு. இலை கிறுக்கு மயிர் மாதிரி பண்ணக்கூடாதா? கரெக்டாக தாளம் போடுறா. பாடு பாருங்க. பார்த்தாக்கா ஆளு ரொம்ப உருக்கு, ஆனா 10 கதை உள்ளத்தில இருக்கு. ஏன்னா ஜோசியர் சொல்லியிருக்காரு சித்திரைக்குள்ள ஒரு கொலை விழுற மாதிரி இருக்கணும். அது என் ஜாதகத்தில் இருக்கு. நான் போய் கழிக்கணும். போயிரு கொன்றுவேன். அதனை தொடர்ந்து ஆடல் அரசி, அபிநய சுந்தரி, நாட்டிய தாரகை. நடனமங்கை என்றால் நாட்டிய தாரகை என்றால் எல்லா திறமையும் இருக்கணும். ஒன்றும் பேசணும், பப்புனுக தொட்டு நெருங்கி ஆடணும் எல்லாமே இருந்தாத்தே நாட்டிய தாரகை. அதே மாதிரி சோகேஸுக்கு வர்றதுக்கு இங்கே டான்ஸ் கிடையாது. என் அன்பு தங்கச்சி துவரங்குறிச்சியை சேர்ந்த துர்கா அவர்கள் டான்ஸ் அண்ட் காமிக். சிங்காரி சரக்கு நல்ல சரக்கு அங்க நம்ம சரக்கு. சிங்காரி சரக்கு நல்ல சரக்கு நம்ம சரக்கு. முட்டுக்கிட்ட மில்லியே
அதனைத் தொடர்ந்து 2 நகைச்சுவை நடிகர்கள் என்னுடைய மாணவர்கள் இங்கே வந்திருக்காங்க. நகைச்சுவை மன்னன், நகைச்சுவை மாமன்னி, புத்தனத்த மண்ணின் மைந்தன் அன்பு தம்பி முருகேசன் அவர்கள் ஒரு நகைச்சுவை மன்னன். அதனைத் தொடர்ந்து என்ன செய்வோம் ஏது செய்வோம்னு படக்குன்னு பேசிவிட்டு ஏதாவது ஒன்று செஞ்சுட்டு போயிடுவான். என்னுடைய மாணவன் கரெக்டாக என் தம்பி ஞாபகம் வச்சுருக்கேன். அவன் என்ன செய்வான்னு என்னால் கண்டுபிடிக்க முடியலை. அந்த அளவுக்கு அதுக்கு மட்டுமே எனக்கு 12 வருஷம் தவறு இருப்பேன். நான் கண்டுபிடிக்க முடியாது. படக்குன்னு பார்த்தா என்னைய பேண்டை கழட்டி ரிவர்ஸில் அடிக்கிறேன். ஐயா அன்னைக்கு அப்படித்தான். இப்போ டான்ஸ் தெரியாமல் மைக்கில் முட்டி முண்டை புடச்சி போச்சு. கண்ணு தெரியாது. இதைத்தான் நீ பாப்பியாக்கு காலி போயிலாத்தையா இருப்பாவலையே. தலை உள்ள விட்டுறாரு, இதை கொடுத்துருக்கிறாரு. விருதுநகர் மாவட்டம் காரியாவட்டி அருகாமல் உள்ள மாந்தோப்பு மண்ணின் மைந்தன் ஆனந்தராஜ் அவர்கள் மற்றும் ஒரு நகைச்சுவை மன்னனாக நடிக்க காத்துக்கொண்டார். தெளிவாக ஒளி ஒளி அமைப்பு ஸ்ரீ அம்மன் அருள் சானு சர்வீஸ் குருவார்பட்டி ஸ்ரீ அம்மன் அருள். இந்த மைஜெட்டை நான் ஏற்கனவே சந்திச்சிருக்கல. அன்பு தம்பி காடமங்கலம் முருகனுக்கு ஒரு கைதட்டு கொடுங்க. மகன் குருவிந்த பாண்டி. இந்த தம்பி பேர் என்ன? பிஎஸ்கே லைவ். தம்பிக்கு ஒரு கைதட்டு. வாழ்த்துக்கள் மூவருக்கும். உங்களிடம் பேசிக்கொண்டும் தம்பி அந்த 5-6 பேரை கிளப்புறது நல்லது. அவங்க எப்படியும் குடும்பத்தில் பெரிய சண்டையை அழுத்து விட்டுருவாங்க. கீச்சரி மேஜரியை அடிச்சுட்டு சாக போகிறாங்க. போக உங்களிடம் பேசிக்கொண்டும் நடத்து கொண்டிருப்பவன் என்னை வாழ வைத்த அன்பு தெய்வம் என்னுடைய வாத்தியார் விருதுநகர் மாவட்டம் வீரசோழன் அருகாமல் உள்ள வீர ஆலங்குளத்தைச் சேர்ந்த SS மணி ஐயா மாணவனும். நான் பிறந்த என் சொந்த ஊர் சிவகங்கை மாவட்டம் மானாமதிலிருந்து தாயமங்கலம் முத்துமாரி கோயிலுக்கு செல்கின்ற வழியிலே வலதுபுறமாக 600 வருஷம் உடமறந்தாம் படுக்க கள்ளிச்சேரி காளிமுனியன் அருளோடு கள்ளிச்சேரி கிராமத்தில் நான் பிறந்தாலும் மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி என்னவென்றால் எங்கள் அப்பா ஒரு விவசாயி என்பது எனக்கு பெருமை. விவசாய குடும்பத்தில் எங்கள் அம்மா பிறந்த ஊர் விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகாமல் நொச்சிகுளம் கிராமத்திலே MKR அன்பாலயம் என்ற ஒரு ஆதரவற்ற இல்லத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர். உங்கள் அத்தனை பேர் ஆசையோடு இப்பொழுது நான் திரைப்பட நடிகர் அடியன் MKR பபுன்காமி மற்றும் பல வேடங்கள் நடிக்கிறேன். இந்த தம்பி இளையாங்குடியிலிருந்து தானே வர்றாங்க. பாவம் எங்கு சென்றாலும் சிவகங்கை நாடகத்தை பார்க்க வருகை தரும் அன்பு தம்பிகள். எந்த ஊருப்பா? சிவகங்கை கீழே பூங்குடி. ஓ ஆடன் பாடல் என்னமோ நீ ஆடின மாதிரி சொல்கிற. பார்த்துட்டு வர்றேன். கீழே பூங்குடி என் தம்பிகள் சார்பாக பொன்னாடி ஸ்டிக்கர் இல்லை. பழைய துண்டு தானடா? இல்லை ஸ்டிக்கர் இல்லையடா. சரி விடு. கீழே பூங்கொடி என் அன்பு தம்பிகளுக்கெல்லாம் நன்றி. பக்கத்தில் நாடகம் நடக்கும்போது வரணும். அன்னைக்கு யாரா அவங்கள உசுலும்பட்டி வர சொன்னது? அங்கெல்லாம் வரக்கூடாது. காவல்துறை செக்கப் பண்ணுறாங்க. உனக்கெல்லாம் செயின் போடவே கூடாது. நிஜமாத்த இரவு நேரத்தில் என்னடா தங்க வாயன் சிங்க. கேப்டன் ரசிகன் செல்வம், நெடுமலை காடு, அழகன், கணபதிப்பட்டி, CRM சின்னத்தம்பி, CGP நெடுமலை அம்பளிப்பு 501 சிசர் அட்டையில் எழுதப்பட்டது. சிவகங்கை மாவட்டம் என்று சொன்னதனால் எனக்கு பெருமை என்று சொன்ன இந்த ஐயாவை வணங்குறேன். MKR நன்றிங்கய்யா. மாவட்ட சண்டை இழுத்து விட்டு போயிடுவேன். போயிட்டு வரேன். லேடிஸை வச்சுதான் அடுத்து வந்து மாவு வினைகிறது. என்ன பண்ணுறேன் மட்டும் பாரு. காட்டிச்சு மடுவிடலாம் அக்களை நான் வரேன். என்ன சொல்றீங்க? ஆனந்த வச்சு கப்ளிங் போடுறேன். இந்த சிங்க குட்டியா அவங்க ஒரே ஒரு விஷயம். நான் லேசாக தூண்டு கொள்ளுதேன். எல்லாமே அவங்க செஞ்சு க்ளீன் பண்ணி விட்டுறாங்க. நான் வள மட்டும் போவேன். இவங்க ஏறி விடுறதுக்கு என்னைக்கு போஸ்டோவில் ஓப்பறாங்களோ அவங்க 2 பேர். நீங்கள் எல்லாருமே எல்லாருமே நல்லா இருக்கணும். நமது நாடு இன்னும் செல்வம் பொங்கி வழியணும். நீங்க எல்லாருமே நல்லா இருக்கணும். நம்ம நாடு இங்கு செல்வம் பொங்கி வளரணும். நீங்க எல்லோருமே ஒற்றுமையாக தாய் பிள்ளையாக அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிகளாக நீங்க எல்லோருமே நல்லா இருக்கணும்.